தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வருகின்றார். தமிழ்நாட்டில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. இதற்கு முன் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றிய கட்சி எது, கூட்டணி எது என்பதை இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இதேபோல் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் திமுகவின் முன்னணி தலைவர்களும் 200 தொகுதிகளில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று இப்போதே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர். திமுக ஆட்சியில் மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களால் ஒவ்வொரு வீட்டிலும் பயனாளிகள் இருக்கின்றார்கள் என்று எண்ணுகிறது திமுக. இவர்களுடைய வாக்கு திமுகவிற்கு அப்படியே கிடைத்தால் 200 தொகுதிகளில் வெற்றி என்பது சாத்தியமாகும் என்று திமுக கருதுகின்றது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் கடந்த 30 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே 200 தொகுதிகள் கூட்டணிகள் வென்று சாதனை படைத்துள்ளன. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி 203 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதேபோல் கடந்த 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமாக கூட்டணி 221 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இது தவிர 2001 சட்டமன்ற பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி 196 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கடந்த 30 ஆண்டுகளில் கூட்டணிகள் பெற்ற அதிகபட்ச வெற்றி இதுதான். குறிப்பாக 2011க்கு பிறகு 200 தொகுதிகளை எந்த கூட்டணியும் தொடவில்லை. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளில் வென்று ஆச்சரியமூட்டியது. மேலும் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிய வரவாக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. மேலும் நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்றன. தமிழக வெற்றி கழகம் விஜயும் அதேபோல் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுவதால் 200 தொகுதிகளை திமுக கைப்பற்றுமா என்ற கேள்வியும் மக்களிடத்திலே எழும்பியுள்ளது.